ஹalleluya. குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு, எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? எப்போ எழுந்திருப்பது என்னங்க, நீங்க எப்பயோ எழுந்திருக்கணும், எப்போ ஆயத்தமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு லேட் நைட் கூட வேலை இருக்கிறதுனால காலையில எழுந்திருக்க மாட்டாங்க. அதனால எல்லாருக்கும் அனுகூலமா இருக்கும்படிக்கு 7 மணிக்கு வைக்கிறோம், இல்லைன்னா 5-6 மணிக்கு கூட வைக்கலாம். நான் ஆயத்தங்க தேவனுடைய வசனத்தை கொடுக்க. அது மட்டுமல்ல, நீங்க தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதன் பிறகுதான் தேவ வசனத்தை கேட்பது. முதல்ல உங்களுக்கும் உங்க தேவனுக்கும் சம்பந்தம் இருந்தா ஆவிக்குரிய விதத்துல நாம நிலைத்திருப்போம். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய தியானத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பெரிய நாமங்களை தியானிக்கையிலே நீர் எவ்வளவு பெரிய தேவன் என்று உணர்ந்து உம்மை துதிக்கின்றோம். எங்களுக்காக அப்பா உம்முடைய மகத்துவத்தை, உம் மகிமையை, உம் சிங்காசனத்தை விட்டு அப்பா இந்த உலகத்துக்கு வந்து எங்களுக்காக நீதி ஆனீர் என்று எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, நீர் எங்களுடைய அநீதியை அடித்து போடுவதற்கு, எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவிக்க முடிய ரத்தத்தை சிந்தியப்பா எங்களுடைய நோய்களை குணப்படுத்துவதற்கும், எங்கள் சாபத்தை அடித்து போடுவதற்கும், எங்களை பலப்படுத்தவும், உம் ராஜ்யத்தை சுதந்திரிக்க செய்யவும், எங்களை பரிசுத்தப்படுத்தவும் நீர் எங்களுக்காக பலியானதற்காக உம்மை துதிக்கின்றோம் அப்பா. உம்முடைய நாமத்தை கனப்படுத்துகிறோம். எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நாளாக வசனத்தை தியானிக்க அதிக நேரம் எடுப்பதனால நீங்க எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்க, நேரம் நம்ம கொஞ்ச நேரம் தான் காலையில தியானிக்கிறதுனால உங்களை சரியா விசாரிக்க முடியறதில்ல. அதே போல உங்களுக்காக நாங்க 1 minute மெசேஜஸ் கூட உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறோம். நீங்களும் கேளுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நாம தேவனுடைய நாமங்களை, எபிரேய மொழியில் இருக்கிற நாமங்களை தியானிக்கிறோம். நீங்க தொடர்ந்து பார்க்கிறவங்களா இருந்தா அல்லது முந்தைய எபிசோட்ஸை, கடந்த வாரங்கள்ல நான் கொடுத்த அந்த தேவ செய்திகளை நீங்க அவங்கள ஒரு முறை நீங்க பாருங்க. அனுதின தியானத்தை தொடர்ந்து நீங்க பார்க்கிறவங்களா இருங்க. எவ்வளவோ பெரிய ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீங்க. யெகோவா ஈரே, ஜெகோவா ஜாயிரா, அவர் நம்முடைய ஒவ்வொரு தேவையும் சந்திப்பார், நம்மதெல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று பார்த்தோம். அதன் பிறகு யெகோவா ராஃபா, அவரே நம்மை குணமாக்குகிற தேவன், உன்னை சொஸ்தமாக்கும் தேவன் நானே என்றார். யெகோவா ஷாலோம், அவரே நம்முடைய சமாதானம், நமக்கு சமாதானத்தை கொடுக்கின்றவர். யெகோவா ஷம்மா, அவர் நமக்கு நம்மோடு கூட இருக்கிறவர், அவர் சமூகத்தை நமக்கு கொடுக்கிறவர் என்று தியானித்தோம். யெகோவா நிஸ்ஸி, அவரே நம் ஜெய கொடி, நமக்கு வெற்றியை கொடுக்கிறவர் என்பது தியானித்தோம். அதே போல் யெகோவா நங்க நேற்றைக்கு நம்ம தியானித்தது சித்கேனு என்று தியானித்தோம். என்றால் அவரே நம் நீதி. அதே போல இன்றைக்கு இன்னொரு நாமத்தை தியானிப்போம். ஜெகோவா மெகோடிஸ்கேம். ஜெகோவா மெகோடிஸ்கேம். கொஞ்சம் கடினமான ப்ரொனன்சியேஷன். இந்த பதங்களை நீங்க வேதத்தில், நம்ம தமிழ் பைபிள்ல இது இல்லாம இருக்கலாம். இதன் கருத்தை, அர்த்தத்தை மட்டும் இங்க இருக்கு பாருங்க. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யா, உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே. 8வது வசனத்தில் 8ஆம் வசனம், என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். யாருங்க இவரு? உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் சுகப்படுத்துகிறவருமாயும் இருக்கிறார். சுகப்படுத்துபவர், பலப்படுத்துபவர், ஆதரிக்கின்றவர், நடத்துகின்றவர், நம் தேவைகளை சந்திக்கின்றவர், நமக்கு துணையாக இருப்பவர், தூக்கி கொண்டு அவர் நம்மை சுமக்கின்ற தேவனவர், நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை தேற்றுகிறவர். அப்பா, எத்தனை பெயர்கள் வைத்தாலும் இயேசு ஆண்டவருக்கு போதாதுங்க. அவர் அன்பை நீங்க அனுபவித்தா உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. இந்த உலகத்துல எந்த கஷ்டங்களும் இல்லை. நமக்கு கஷ்டங்கள் எல்லாமே லேசானதாக இருக்கும். ஏனென்றால் கஷ்டங்களிலே ஆண்டவருக்கு நாம நெருக்கமாகவும், ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாக அணைத்துக் கொள்ளுவார், நம்மை விடுவிப்பாரு, ரட்சிப்பாரு, வழி நடத்துவார், நம் கண்ணீரை துடைப்பாரு. இவ்வளவு நல்ல இயேசு ஆண்டவரை இன்னும் நீங்க ஏன் நம்பாம இருக்கிறீங்க? நம்புகிறீங்களா? நாங்க நம்புகிறோம்னு சொல்லுவாங்க. பேய்கள் கூட நம்புகிறதாம், நடுங்குகிறதாம். ஆனால் நம்பினேன் என்ற தேவனை நீங்க சார்ந்து கொள்ளுகிறீங்களா? நம்புகிறேன் என்ற நீங்க தேவனின் விஷயங்களில்
எல்லா விஷயங்களிலும் எந்த சந்தேகமும் இல்லாமல் நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நாம பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். எப்போது நீங்கள் என் கட்டளைகளை கை கொண்டு நீங்கள் அதில் நடக்க வேண்டும். கட்டளைகளை, அவருடைய நியாயங்களை, அவர் வார்த்தைகளை, அவ்வளவு பெரிய வார்த்தைகள் வேண்டாம், அவர் வார்த்தையை நாம கேட்க வேண்டும். அவருடைய வழியில நடக்க வேண்டும். நாம அவர் சித்தத்தை நாம செய்ய வேண்டும். நான் அழுக்கிலே தான் இருப்பேன், என்னை பரிசுத்தப்படுத்தும், நான் வெளியே வர மாட்டேன் என்றால் எப்படிங்க பரிசுத்த பண்ண முடியும்? என் சொந்த வழிகளை விட்டுவிட மாட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்திக்கோங்க என்றால் அந்த சேற்றின் குட்டையிலேயே இருந்தால் எப்படி முடியுங்க? நீங்க உங்களை விசேஷமாக்க வேண்டும். இந்த பரிசுத்தப்படுத்துவது என்ற வார்த்தைக்கு விசேஷப்படுத்துவது என்று கூட இருக்குங்க. அழுக்கில இருக்கிற நீ எல்லார் நடுவிலும் எல்லாரை போல் அசுத்தனா இருக்கிறாய். எல்லாரும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரும் பாவம் செய்து தேவன் கொடுத்த மகிமை இழந்தவர்களாகிவிட்டாங்க. எல்லாரும் போய் சொல்லுகிறாங்க, எல்லாரும் ஏமாற்றுகிறாங்க, எல்லாரும் அநியாயம் செய்கிறாங்க, எல்லாரும் லஞ்சம் வாங்குகிறாங்க, எல்லாரும் அநீதி உள்ளவங்களா இருக்கிறாங்க, எல்லாரும் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறாங்க. எந்த வித்தியாசமும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று இருக்கு வேதத்துல. நம்ம பார்க்கிறோம்லங்க, ஏசாண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லியும் நீங்களும் எல்லாரும் போலவே இருந்தால் எதுக்கு ஆண்டவரை நம்புவது? நீங்க பரிசுத்தமாக்கப்படவில்லை. நான் ஏதோ நம்பிக்கொண்டேன், நன்மைகள் வரும் என்று அந்தந்த நேரத்தில் தேவைகளுக்காக பயங்களோடு இருந்தபோது, கஷ்டங்கள் இருந்தபோது என்கிறீங்க. உங்களை கழுவுவதற்கு, உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது இல்லை. பாருங்க, நம்முடைய வாகனத்தை அதை வாஷ் பண்ண அனுப்பும் போது அதை கொஞ்ச நேரம் அங்க நிறுத்தி வைப்பாங்க. அந்த ஸ்டாண்ட் மேல அதை நிக்க வைத்து கீழே மேலன்னு பைப்புகளால தண்ணீர் அடித்து அதை கழுவுவாங்க, அதை சுத்திகரிப்பாங்க. அந்த மூளையில இடுக்கத்துல இருக்கிற அவைகளை அந்த செயின்ஸ்க்கு கிரீஸ் போடுவாங்க, அல்லது அதுல எண்ணெயை ஊற்றுவாங்க. அதுபோல நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சமூகத்துக்கு சென்று காத்திருக்காமல், முழங்காலிலே விழுந்து ஜெபிக்காமல், தேவனின் பாதத்தண்டையில உட்கார்ந்து அவர் வார்த்தைகளை கேட்காமல், அவர் நம்மை பரிசோதிக்கும்படிக்கு அவர் சமூகத்துல முழங்காலிடாமல், பரிசுத்தப்படுத்துங்க என்றால் உன்னை நீ ஒப்பு கொடுக்காமல் அது எப்படி சாத்தியம்? பரிசுத்தராகிய ஆண்டவரோடு நீ இருக்க வேண்டும் என்றால் நீ பரிசுத்தமாகணும். எஸ்தர் ஒரு அனாதையாக இருக்கிறாங்க, தாய் தகப்பன் அற்றவளா இருக்கிறாங்க. அந்த மொர்தெக்காய் அவங்கள வளர்த்தாரு. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ராஜாவுக்கு ராணியா இருக்க தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே அவளும் ஒருத்தி. உடனே ராணியாக செய்யவில்லையே, அவளுக்கு பலவித ஸ்நானங்களை செய்ய வைத்து, அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அவளை ஆயத்தப்படுத்தி, ராஜாவுக்கு முன்பு நிறுத்தி அநேகம் பேரை ஆயத்தப்படுத்தினாங்க. ஆனா ராஜா தெரிந்து கொண்ட போது எஸ்தர் ராணி ஆனாங்க. நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது ஞானஸ்நானம் பெற்று தண்ணீரிலிருந்து வெளியே வரும்போது வானம் திறக்கப்பட்டு, இவர் நேசகுமாரன், இவருக்குள் நான் பிரியமா இருக்கிறேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து கேட்டது போல், ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு விஷயத்திலும் நாம தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழும்படி பரிசுத்தமாக வேண்டும். உங்கள் பரலோக பிதா பரிசுத்தமா இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், உங்கள் எல்லா நடத்தையிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது அசாத்தியம் என்று வேத வசனம் தெரிவிக்கிறது. பரிசுத்தப்படும்படியாக பரிசுத்த நாளிலே, கர்த்தரின் நாளிலே, ஓய்வு நாளிலே நீங்க எந்த பேராவது வைங்க, உயிர் தெழுதலின் நாளன்று நாம தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். ஒரு முறை அந்த வசனத்தை கூட பாருங்க. யாத்திராகமம், திருப்பிக் கொள்ளுங்க, யாத்திராகமம் 31 அதிகாரம் 12 வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஓய்வு நாட்களை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். எனக்கு ஒரு ஆச்சாரமா வழக்கமாக அல்ல, கர்த்தர் சமூகத்துக்கு சென்று நம்மை நாம பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். பரிசுத்தப்படும்படியாக அவர் சமூகத்துல நாம ஜெபிக்க வேண்டும். அவர் வசனம் என்னும் அக்கினியாலே புடமிடப்பட வேண்டும்.
அவருடைய பிரசன்னத்திலே நாம மகிழ்ந்து நம்முடைய துக்கங்கள்ல இருந்து, உலகத்தை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து, உலக அழுக்குகள் நின்று எப்போதுக்கு அப்போது பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போக மாட்டாங்க, தேவ சமூகத்தில் உட்கார மாட்டாங்க, காத்திருக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதனால பிரயோஜனம் என்னங்க? என்னை பரிசுத்தப்படுத்திக்கோங்க என்பதனால பிரயோஜனம் இல்லைங்க. நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகின்ற கர்த்தர். உங்களை வேற யாரும் பரிசுத்தப்படுத்த முடியாது. நீ சௌகாரத்தை பயன்படுத்தினாலும், நீ அதிக சோப்பை போட்டாலும் கூட உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பு இருக்கிறது. நான் சோப்பினாலே பரிசுத்தப்படுத்திக் கொள்வேன் அல்லது ஏதாவது டிடர்ஜென்ட் பயன்படுத்துவேன்னு சொல்றீங்களோ என்னமோ, எதுவும் நம்முடைய பாவ கரையிலிருந்து நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்த முடியாதுங்க. அன்றைய பரிசேயர்கள் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று வெண்ணங்கிகளை தரித்துக் கொள்ளுவாங்க, சுத்தமா ஸ்நானம் பண்ணுவாங்க, எல்லா ஆச்சாரங்களையும் பின்பற்றுவாங்க. அவங்கள பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? மாயக்காரரே, நீங்கள் வெள்ளையடித்த கல்லறை போல இருக்கிறீங்க. நீங்க வெள்ளையாக தெரிகிறீங்க, வெண்மையாக காணப்பட வெண்வஸ்திரங்களை தரித்திருக்கிறீங்க. ஆனா உங்க ஆழ் மனது அழுக்காக இருக்கிறது, பாவத்தோடு இருக்கிறது, கழுவப்படவில்லை. கல்லறைக்கு வெள்ளை அடித்தா வெள்ளையா இருக்கும், ஆனா உள்ளார எலும்புகள் எல்லாம் அழுகி போயிருக்கும். குருட்டு பரிசேயனே, முதல்ல பாத்திரத்தை உள்ளே கழுவு, அப்பொழுது வெளியவும் சுத்தமாகும். வெளியே பளபளப்பாக எவ்வளவு கழுவினாலும் ஒரு பாத்திரத்தை உள்ள கழுவாமல் அந்த பாத்திரத்தை பயன்படுத்த முடியுமா சொல்லுங்க? நீ வெளியரங்கமாய் சில ஆச்சாரங்களையும் வழக்கங்களையும் மனுஷருக்கு முன்பு பரிசுத்தமாயிருப்பது போல பிஹேவ் பண்ணலாம். ஆனால் உன் இருதயத்திலே கோபமும் பகையும் பொறாமையும் அவிசுவாசமும் உலக காரியங்களும் சரீர இச்சைகளும் உலக ஆசைகளாலும் உன் உள் மனது நிறைந்திருக்கும் போது நீ அசுத்தம்தான். உள்ளிருந்து, அதாவது இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் வேசித்தனமும் கொலைபாதகமும் புத்தியினமும் கோபங்களும் தூஷணங்களும். மார்க்கு 7:21 வாசித்து பாருங்க, 13 விஷயங்கள் இருக்கு. இந்த கெட்டதெல்லாம் மனுஷனுக்குள்ளிருந்து வந்து மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. நீங்க பேத வாசித்தீங்களா? மார்க்கு 7:21. நான் உங்களுக்காக ஒரு முறை வாசிக்கிறேன் பாருங்க. மார்க்குவின் சுவிசேஷம் 7:21. மார்க்கு சுவிசேஷம் 7:21. எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். எந்த உள்ள இருந்து? உன் இதயத்திலிருந்தே வருகிறது. அவங்களால கேட்டுட்டேன், இவங்களால கேட்டுட்டேன் என்பதல்ல. இவங்கதான் என் பையனை கெடுத்துட்டாங்க, இந்த கெட்ட நண்பர்களாக கெட்டுட்டோன்னு சொல்லுவாங்க தவிர, உன் இருதயமே பாவத்தை உற்பத்தி செய்கிறது. கீழ்ப்படியாமல் இருக்கும் இருதயம் கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்படாமல் இந்த பாவங்களை நம்ம அறிக்கை செய்து விட்டுவிடாமல், இதை விட்டுவிடாமல் நம்ம பரிசுத்தமாக்கப்பட முடியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்தன, இதோ எல்லாமே புதிதாயின. சொல்லுங்க, உங்க எண்ணங்கள் மாறியதா? உங்க வார்த்தைகள் மாறியதா? உங்க கிரியை மாறியதா? உங்க ஆசைகள் விருப்பங்கள் மறுரூபம் அடைந்ததா? அது மாற்றம் அடைந்ததா? தேவனை நேசிக்கிறீங்களா அல்லது உலகத்தை நேசிக்கிறீங்களா? பரிசுத்தமாக்கப்பட்டவனின் வாழ்க்கை வெளியே ஏதோ பிரம்மாண்டமா இல்லாம இருக்கலாம், அவங்க இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. ஆகவே தேவனுடைய பார்வையில் அவங்க மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் எண்ணப்படுவாங்க. ஆகவே அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் அவர் குமாரரா குமார்த்திகளா மாறுவாங்க. இப்போதே உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிந்தா, இந்த கண்ணாடியை உங்களுக்கு முன்பு வைங்க. இதில் ஏதாவது ஒன்றாவது எனக்குள்ள இருக்கா என்று கேளுங்க. தேவனே, என்ன பரிசோதிங்க, என்ன பரீட்சிங்க. உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று பாரும் என்று தாவீதை போல ஜெபம் செய்யுங்க. என் குற்றங்கள் எத்தனை, என் பாவங்கள் எத்தனை, என் அக்கிரமங்கள் எத்தனை எனக்கு தெரியப்படுத்தும் என்ற யோபை போல் ஜெபிங்க. நம்முடைய பாவங்களை நாம அறியும் போது ஒத்துக்கொள்ளுவோம். ஒத்துக்கொள்ளும் போது கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்து பரிசுத்தப்படுத்துகிறது. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு சுத்திகரிக்கப்படாத நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு சந்திங்க ஆண்டவரே. எப்போதுக்கு அப்போது உம்முடைய வசனத்தினாலே சுத்திகரிக்கப்படவும் பரிசுத்தமாக்கப்பட்ட விசேஷமான ஜனங்களாக இந்த உலகத்துக்கு வேறுபட்டு உத்தமமானவர்களாக பரிசுத்தராய் உமக்கு பிரியராய் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க.
பழைய மனுஷனை களைந்து போட்டு கிறிஸ்து இயேசு கொடுக்கும் புதிய சுபாவத்தை தரித்துக் கொண்டப்பா இந்த உலகத்திலே உம்முடைய சாட்சிகளாக வாழ பரிசுத்தராய் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த விரும்பினால் நீங்க உடனே 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த அனுதின தியான நிகழ்ச்சிகளை நீங்க கேளுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுங்க. மற்றவர்கள் கூட ஆசீர்வதிக்கும்படி பாக்குறீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அனுப்புகின்றோம். அவைகளை கர்த்தருக்கு முன்பு வைத்து நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்க. நீங்க தயவு செய்து எங்களுடைய நம்பரை சேவ் பண்ணி கொள்ளுங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு நாங்கள் அனுப்புகின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அவ்வப்போது கிடைக்குங்க. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.